இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் மீண்டும் பகிர்ந்து கொள்வதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம அந்த எபேசியன் புத்தகத்தில் சில காரியங்கள் நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக இன்றைக்கும் அதே எபேசியன் புத்தகத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த எபேசியர்களது நிருபம் அழகான ஒரு நிருபம். எபேசு சபை ரொம்ப அருமையான ஒரு சபை, பரிசுத்தவான்களும் தெய்வமும் நேசித்த ஒரு சபை. ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டதற்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி சில காரியங்களை பவுலுடைய புத்திமதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கணும்ப்பா. அப்படி நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறீங்கன்னா, 2 வசனத்தில் 4:2 வசனத்தில் மிகுந்த மனத்தாழ்மையா, நீடிய பொறுமையா, அன்பிலே ஒருவர் தாங்கக்கூடிய சுபாவமா, சமாதான கட்டினால ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிற சுபாவமா. என்னவா? தாழ்மையாக அணுகக்கூடிய ஒரு சுபாவம், சாந்தமாக அணுகக்கூடிய ஒரு சுபாவம், நீடிய பொறுமையோடு கூட பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம், ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சுபாவம், எதையும் சமாதானம், என்ன செய்தால் இது சமாதானமாகும், என்ன செய்தால் இந்த பிரச்சனைகள் முடிவு வரும் என்ற சிந்திக்கிற சிந்தை உடையவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். எதை செய்தால் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும், எதை செய்தால் அது அந்த குடும்பத்திற்கு தேவனுக்கு பிரியமாய் மாறுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி சிந்திப்பது அழைக்கப்பட்ட அழைப்பு. ஆனால் இந்த சபையை குறித்து பின்பாக நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது உங்களுடைய பக்தி விருத்திக்காக தானே ஆண்டவர் அப்போஸ்தலர், போதகர், மெய்ப்பர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், இப்படிப்பட்ட ஊழியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி அவருடைய காரியங்களை சொல்லிட்டு தொடர்ந்து கீழே வரும்போது 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிய மனுஷன்தான் என்ன செய்வான்? வாசிக்கிறேன் 25ஆம் வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொரு அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். புதிய மனுஷன் பொய் பேச மாட்டான். பழைய சுபாவம், மாம்சத்தின் சுபாவம், பொய்யின் சுபாவம் இந்த சபையை பொய் கெடுத்தது. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே அநேக குடும்பங்கள் பிளவுக்கு காரணம், அநேக குடும்பங்கள் ஐக்கியம் இல்லாததுக்கு காரணம், தேவனுக்கும் ஜனங்களும் பிரிந்து போகிறதுக்கு ஒரு காரணம் இந்த பொய்யின் சுபாவம். அடுத்து கோபம், அடுத்து கெட்ட வார்த்தை, திருடுகிற சபை. 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்களாம். எப்படியா? 28ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இதில் இந்த வசனத்தில் நான் அழகா சொல்லுவேன். திருடுகிறவன் என்னை திருடாமல் நல்ல வேலை செய்ய கடவன் இருக்கலாம். நீங்கள் தேவஜனங்க நிறைய திருடுறோம். எப்படின்னா தனக்கு மாத்திரம்தான் வேலை செய்வோம். இந்த வசனம் அப்படி சொல்லலையே. குறைச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கத்தக்க எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு பகிரத்தக்க எங்களுடைய நன்மைகள் இருக்கட்டும், எங்களுடைய வருமானங்கள் இருக்கட்டும். அந்த சபையின் நிலையை குறித்து பார்க்கும்போது கெட்ட வார்த்தை, பொய், திருட்டு சுபாவம், ஆவியானவரை துக்கப்படுத்துகிற சுபாவம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிற சுபாவம், அந்த சபைக்கு அங்கலாய்ப்போடு கூட பவுல் இதை இப்படியாக எழுதுகிறார். 31ஆம் வசனம். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்றெந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொரு தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னிங்க. தேவஜனமே, நான் தயவாக சொல்லுகிறேன், மன்னிக்க முடியாத பாவம், பெரிய பாவம். அவங்கள மாத்திரம் என் வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டேன் சொல்லாதீங்க. ஆண்டவர் நம்மை மன்னித்தார் அல்லவா? ஆண்டவர் நம்மை நேசித்தார் அல்லவா? இந்த சபை அப்படி இருந்ததுனால தான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று சொல்லி வெளிப்படுத்தல நேற்று வாசித்தோமே. துஷ்ட மிருகம் என்று சொல்லி இந்த சபை குறித்து பவுல் அங்கலாய்க்கிறதை குறித்து நம்ம வாசித்தோமே. சபை நிலை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இல்லை. ஒருவேளை தேவ அழைப்பப்பட்ட தேவஜனமே, அன்பை பற்றி சிந்தியுங்கள், மன்னிப்பை பற்றி சிந்திங்கள், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்தியுங்கள், ஒரு மனதிற்கான காரியங்களை சிந்திங்க. எது நீடிய பொறுமையை கொடுக்கும், எது சாந்தத்தை கொடுக்கும், எது மனத்தாழ்மையை கொடுக்கும் என்பதை அப்படிப்பட்ட சிந்தையை நாம் கொடுத்து
பொய்யை கடைந்து மெய்யாய் புதிய மனிதனை தரித்துக்கொள்ள அர்ப்பணிக்கும் போது நாம் நேற்று தியானித்தமே, அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவையும் தெளிவையும் கொடுக்க ஆண்டவர் போதுமானதாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை பற்றி அறிந்து கொள்ள தெளிவு, புரிதல், உண்மை பற்றின ஞானம் எங்களை நிறைத்து நடத்த நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மை துக்கப்படுத்தக்கூடிய கோபம், கசப்பு, வன்மம், மன்னிக்க முடியாத சுபாவம், ஆண்டவரை திருடு, ஆண்டவரை கெட்ட வார்த்தை, இவை எல்லாவற்றிலும் எங்களை விட்டு அகற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். கத்தர்மை மடைங்க ஆண்டவரை குறைச்சலவர்களுக்கு கொடுக்கத்தக்க எங்கள் கைகளினால் நல்ல பிரயாசப்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.